ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்ட கேள்வி, சார் எனக்கு ஆணுறுப்பு முன்னாடி அந்த தோல் ஃபோர் ஸ்கின் ரொம்ப டைட்டாக இருக்கு, ஸோ இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருந்தால் சொல்லுங்க, நேச்சுரலாக ஸோ அந்த ஸ்கின் எப்படி ரிமூவ் பண்ணோம், ஸோ ஏதாச்சும் சொல்யூஷன் தான் சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸோ அந்த ஆணுறுப்பு மேலே அந்த தோல், அந்த ஃபோர் ஸ்கின்னு முன்தோல் ரொம்ப டைட்டாக இருந்தா ஸோ என்ன பண்ணும், சொல்யூஷன் என்ன இருக்கு. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நம்ம சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, ஆணுறுப்பு மேலே அந்த ஃபோர் ஸ்கின் ரொம்ப டைட்டாக இருக்கு, என்னால் இன்டர் கோர்ஸ் பண்ண முடியல, ஸோ ஏதாச்சும் தீர்வு இருந்தால் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து மெயினாக இந்த ஆணுறுப்பு மேலே இந்த ஃபோர் ஸ்கின் எதனால டைட் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? லைக் டயபிட்டிஸ். ஸோ யாருக்காச்சும் இந்த சுகரு, இந்த சக்கரை வியாதி யாருக்காச்சும் இருந்தா இந்த முன்தோல் வந்து ரொம்ப டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தென் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், சம் இன்ஃபெக்ஷன் முன்னாடி அந்த தோல் மேலே வந்தப்போ உங்களுக்கு இந்த ஃபோர் ஸ்கின் டைட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த ஃபோர் ஸ்கின் ரிமூவ் பண்ணா அங்கே வந்து ஸ்மெக்மான்னு ஒரு ஒயிட் லேயர் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் டெய்லி கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ண வேண்டும். ஏன்னா அந்த ஒயிட் டஸ்ட்னாலே உங்களுக்கு அந்த ஸ்மெக்மானாலே அந்த ஃபோர் ஸ்கின் ஒரு வாட்டிக்கு டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெய்லி க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த டயபிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி யாருக்காச்சும் இந்த டயபிட்டிஸ் இருந்தா மோஸ்ட்லி க்ளீன் பண்ணி கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோ கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்தா டயபிட்டிஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எந்தெந்த உணவில் அதிகமாக இருக்கும், ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபோர் ஸ்கின் வந்து லைட்டாக டைட் இருந்தா ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் ரொம்ப டைட் இருந்தா இது பெலனோபோஸ்டைட்டிஸ் சொல்லுவாங்க. நீங்கள் நியரஸ்ட் ஒரு ஜெனரல் சர்ஜனை பார்த்து அந்த ஃபோர் ஸ்கின் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டாப்லர் சர்க்கம்செஷன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாப்லர் சர்க்கம்செஷன் பண்ணிங்க ஒரு 14 டேஸ்லாம் ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரெச்சிங் போடுவாங்க இல்லையா, அந்த ஃபோர் ஸ்கின் கட் பண்ணிட்டு அப்புறமா அங்கே ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் போடுவாங்க, அதை கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம சில நண்பர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி, எனக்கு ஸ்டிச்சிங் சரியாக போடல சார், அது மேலே கொஞ்சம் தோல் மேலே இருக்குது, இந்த ஸ்கின் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு, நான் செக்ஸ் பண்ணும்போதெல்லாம் என் ஒய்ஃப் வந்து ஏதோ கீறுது உள்ள, அந்த வெஜனாக்குள்ள செக்ஸ் பண்ணும்போது கீறுது சார், அவங்க ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சில நண்பர்களும் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதனால நான் சொல்கிறேன், ப்ராப்பராக அந்த ஸ்கின் கட் பண்ணி எடுத்த பின்னாடி ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் போட்டுக்குங்க. ஓகேவா? தென் ஆஃப்டர் வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், இந்த பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷனு, ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே நீங்கள் பார்த்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக வரது வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்புறமா நீங்கள் அந்த பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி அந்த இன்ஃபெக்ஷனோட ஒய்ஃப் கூட செக்ஸ் வச்சுக்கினா கூட, நீங்கள் இன்டர் கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த இன்டர் கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஃபோர் ஸ்கின் மேலே சின்ன கிராக்ஸ் எல்லாம் வரும். அந்த கிராக்ஸ் வரும்போதெல்லாம் இன்னும் ஃபோர் ஸ்கின் இன்னும் ரொம்ப டைட் ஆகும். ஸோ இன்னும் ரொம்ப டைட் ஆனால் ஒரு வாட்டி யூரின் பாஸ் பண்ணும்போதும் கூட உங்களுக்கு அந்த யூரின் ஃப்ரீயாக வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது பெலனோபோஸ்டைட்டிஸ் சொல்லுவாங்க. ரொம்ப டைட் இருந்தால் நீங்கள் சர்க்கம்செஷன் பண்ணீங்க, பட் நார்மல் டைட் இருக்குன்னா ஸோ இன்ஃபெக்ஷன் ஆள் வரும் ஒரு வாட்டிக்கு. ஸோ அதை பார்த்து ஸ்டார்டிங்கில் ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட ஸோ என்னோட வீடியோஸில் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணிங்களா கூட அதுக்கு தேவைப்பட்ட ஏதாச்சும் சொல்யூஷன் தான் கூட நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க, வீடியோவில் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.